ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. இன்று ஒரு வசனம். எல்லா மனுஷரோடும் சமாதானமாயிருங்கள். ரோமர் 12:18. அன்புக்குரியவர்களே, பெரும்பாலான குடும்பங்களில் சண்டை சச்சரவுகளுக்கும் ஓயாத கொந்தளிப்புகளுக்கும் உண்மையான காரணம் ஒருவர் கோபமூட்டுகிறார் என்பது மட்டுமல்ல, மற்றவர் பொறுமை அற்றவர் என்பதும் ஒரு காரணமே. சிலர் மற்றவர்களை தாங்களாக கோபமூட்டுவதாக எரிச்சல் உண்டாக்குவதோ இல்லை. அதே வேளையில் தங்களை மற்றவர்கள் கோபமூட்டினால் பொறுத்து கொள்ளும் குணம் இல்லை. அவர்களாகவே சண்டையை தூக்குவதில்லை. ஆனால் சண்டைக்கு வந்துவிட்டால் பின்னர் முடிக்கவே மாட்டார்கள். சிலர் மற்றவர்களின் கோபமூட்டும் செயல்களை பிரச்சனையின் காரணமாக சொல்லுவார்கள். ஆனால் தங்களின் சகிப்புத்தன்மை இல்லாத பலவீனமான நிலையை உணர மாட்டார்கள். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு பிரச்சனைகள் இல்லாத சமாதானமான சூழ்நிலைகளையே தருவார் என்று சொல்ல முடியாது. ஆனால் தம்முடைய பிள்ளைகளுக்கு சமாதான இருதயத்தையும் சகித்து போகின்ற மனநிலையும் தந்து பிரச்சனைகளின் நடுவிலும் வாழ உதவுகின்றார். சவுலின் கோபமான கசப்பான செயல்களுக்கு நடுவில் தாவீதுக்கு சகிப்புத்தன்மையை கொடுத்த தேவன், சகோதரர்கள் அனிதாபிமானமற்று நடந்த போதிலும் யோசேப்புக்கு தெய்வீக குணங்களை கொடுத்து ஆசீர்வதித்த தேவன் உங்களுக்கும் நீடிய பொறுமையை தந்து சமாதானமான மகிழ்வான நிறைவான வாழ்வு வாழ கிருபை செய்வார். நீடிய பொறுமையான வாழ்வு வாழ கர்த்தர் இயேசுவிடம் கேளுங்கள், பெற்றுக் கொள்வீர்கள். சமாதானக்காரனாகிய கர்த்தாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாளுக்காய், இந்த நாளின் வசனத்துக்காய் நன்றி சொல்கிறோம். அப்பா, எங்களுக்கு நீங்க கிருபையாய் தந்திருக்கும் உலக வாழ்வில் அனைத்து மக்களோடும் சமாதானமாய் இருக்கவும், எங்களுக்கு விரோதமாய் எழும்புகின்ற பகைக்கின்ற தீவினை செய்கிற மக்களை மன்னித்து தெய்வ பலத்தோடு பரிசுத்தமாக வாழவும் ஒவ்வொருவருக்கும் உங்க கிருபை வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அனுதின வாழ்வில் ஆவியின் கனிகளால் நிரம்ப பெற்று வாழ இரக்கம் செய்யுங்க. ஆண்டவரே, குடும்பங்களில் சமாதானத்தை குலைக்கிற பிரிவினையின் ஆவிகள், மேட்டிமையின் ஆவிகள், இச்சையின் ஆவிகள் துரத்தப்படவும் சமாதான பிரபுவின் ஆளுகை வேண்டுமாயும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, குடும்பங்களில் பிள்ளைகள் கத்தரிக்கேற்ற சிகிச்சையில் வளர்க்கப்படவும், கல்வி கேள்வி அறிவுகளில் சிறந்து விளங்கவும், வேலைக்காக முயற்சிக்கும் பிள்ளைகளுக்கு தகுதிக்கேற்ற வேலை, வாலிப பிள்ளைகளுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையும், பேறுகால ஸ்திரீகளுக்கு சுகப்பிரசவும், விடுதியில் தங்கி படிக்கும் பிள்ளைகள் உலக இச்சைகளுக்கு, கண்ணின் காட்சிகளுக்கு, தீய பழக்கங்களுக்கு விலக்கி காக்கப்படவும், ஒவ்வொருவரின் தொழில், வேலை, வியாபாரம், விவசாயம் ஆசீர்வதிக்கப்படவும் ஜெபிக்கிறோம். வியாதியோடு, வறுமையோடு, கடன் பிரச்சனையோடு வாழுகிற ஒவ்வொருவருக்கும் நன்மைகளை பெற்று அனுபவிக்க உங்க கிருபை வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். அப்பா, வாடகை வாகனம் ஓட்டுகிறவர்களின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படவும், வீண் செலவினங்களுக்கு விலக்கி காக்கப்படவும், பாதுகாப்பான பயணம் செய்யவும் உங்க அனுகிரகம் தாங்க. இந்த நாளில் பிறந்த நாளை, திருமண நாளை காணும் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம். தேசம் ஆசீர்வதிக்கப்படவும், மக்கள் கர்த்தரை அறியும் அறிவில் வளரவும், ஊழியர் நலன் காக்கப்படவும், ஊழிய தேவைகள் சந்திக்கப்படவும், ஊழிய எல்லைகள் விரிவாகவும் தேவ கிருபை வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எங்கள் விண்ணப்பத்தை அங்கீகரித்ததற்காக நன்றி சொல்கிறோம். துதிக நன்மையை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளு நல்ல பிதாவே, ஆமென்.